everyone, welcome to Uday Antique. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 17 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போய் என்னன்னா பார்க்கலாம். கேரளா உருளிங்க, பாயாச உருளின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ரொம்ப ஆன்டிக் பீஸுங்க. இந்த மாதிரிலாம் எப்பயாவது தான் நமக்கு கிடைக்கும் இந்த சைஸ்ல. இங்க பாருங்க, கீழே 4 ஸ்டாண்ட் வச்சிருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் பாயாச உருளி நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணீங்க பாயாச உருளி இருக்கான்ட்டு. அவங்களுக்காண்டி தான் இப்போ அப்டேட் பண்றது. இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் ஆன்டிக் பீஸுங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ். இங்கே பாருங்க, இதுவும் வந்துட்டு கேரளா பிரான்ச் தான். அதாவது கேரளாவில் பண்ண பாயாசம் உருளி தான் இது. இதில் வந்துட்டு நம்ம பாயாசம், அதுக்கப்புறம் ஏதாச்சும் லட்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த காலத்தில் அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள், 4 ஸ்டாண்ட் வச்சுருக்கும். நான் ஆன்டிக் பீஸ்னால தான் இப்படி காட்டுறேன். உங்களுக்கு கொடுக்கும்போது நான் நல்லா வாஷ் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ் இந்த மாதிரி காமிச்சா தான் உங்களுக்கு அது எவ்வளோ வருஷம் ஓல்டுன்னு தெரியும். ரெண்டுமே 100 இயர்ஸ் ஓல்டு. பவுல் தான், குழந்தைங்களுக்கு ஊட்டக்கூடிய பவுல் தான். பார்த்தீங்கனாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷேப்பு நீட்டாக இருக்குதுங்க பீஸ். நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் ஆல்சோ அதே தான். அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருக்குது. இதோட என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ச் தான் இதோட மெட்டீரியல். அதாவது வெங்கலம் தான் இது. பாருங்கள், நல்ல கட்டியாக இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. அதோட செட்டு இந்த ஸ்பூனு 3 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4.8 இன்ச் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்பூனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. அதாவது நாளின்னு சொல்லுவாங்கள்ல, நாளில் இது அரைநாளி, இது காநாளி, இது மரக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்து மரக்கான் நெல் அளக்கிறதுக்கு. இது வந்துட்டு அளக்கிறதுக்காண்டி நடுவில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்களா, அப்போ தான் சரி சமமாக வரும்ன்ட்டு. அதனால தான் இதை வச்சுருக்குறாங்க. பார்த்துக்கோங்க, உள்ளேயும் பார்த்துக்கோங்க, நீட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி மாடல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சைடில் 2 செயின் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 3மே ஒரே செட்டு தாங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. இது வந்துட்டு என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ச் தான். அதாவது பிராஸ் கிடையாது, பிரான்ச்லேயே பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே ஃபுல் நீட்டு. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு. அப்புறம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.8 இன்ச் இருக்குது. மீடியமான ஏஜ் தாங்க, ரொம்ப ஆன்டிக் பீஸ் கிடையாது. ஒரு விளக்கு பார்க்க டிசைன் நல்லா இருக்குதுல்ல. பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். மேலே மயில் வச்சு, மயில் வந்துட்டு இந்த மாதிரி ரெக்கையை விரிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 5 விளக்கு இருக்கும். கீழே சுற்றி 4. இது எப்படி நம்ம கழட்டிக்கலாம், எல்லாமே தனித்தனியாக கழட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் இது. இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரைஸு, அதுக்கப்புறம் இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். எல்லாமே தனித்தனியாக கழட்டிக்கலாம். அப்புறம் மேலேயும் கழட்டிக்கலாம். எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணும்போது எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, இது ஒரு லேம்ப்பு. அதே மாதிரி இது வந்துட்டு சிங்கிள், அதாவது அந்த இது வந்து கொஞ்சம் விரிஞ்சு இருக்கும். இது வந்து ஒரே சைஸ்லேயே எல்லா சைடும் கழட்ட முடியுங்க. இதுவுமே ஓப்பன் தான். நீங்கள் உங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்பும்போது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சு காட்டுறேன் ஃபோட்டோ. இதுவும் மேலே மயில் வச்ச மயில் விளக்கு தான். இது ரெண்டுமே ரொம்ப ஆன்டிக் பீஸ் இல்லைங்க, ஒரு மீடியமான ஏஜ் தான் இது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எல்லாரோட ஃபேவரட் தூக்குவாளி இந்த வாட்டி நிறைய கிடச்சிருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய தூக்குவாளி. பிராஸில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது வந்துட்டு நல்ல வெயிட்டாக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. இருங்க, இதோட சைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ பாருங்கள் டிசைனே. அந்த காலத்துக்குள்ளது தாங்க, இப்போக்குள்ளது கிடையாது. எல்லாமே அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறது. சைஸ் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், அதிலே குட்டி. இதுவும் பிராஸ் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே நீட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண கண்டிஷனில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல கட்டியாக இருக்குது, வெங்கல மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து மெட்டீரியல் பிராஸ் தானா. இந்த மாதிரி பிராஸில் நல்ல ஒரு வெயிட்டோட கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இதுக்கு மாதிரி நம்ம காம்படிஷனாக வந்துட்டு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நல்ல பீஸுங்க. 3மே நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. இந்த வாட்டி தூக்குவாளி 5.8 இன்ச் இருக்குது. அது 2த்தையும் உடைக்க இது நல்ல வெயிட்டுங்க. அந்த காலத்துக்குள்ளது தான். பாருங்கள், கீழே இந்த அட்டாச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் பண்ணதுன்னு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான். நல்ல பிராஸுங்க. பாருங்கள், உள்ள ஈயம் பூசியே இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1.2 இன்ச் இருக்குது. குழம்பு சட்டிங்க, அந்த காலத்து குழம்பு சட்டி. அதாவது அதாவது குழம்பு கரண்டியோட கிடச்சிருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான். நல்ல சாஃப்ட் வெங்கலங்க, நல்ல பீஸுங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. அண்ட் ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுவுமே வெங்கல கரண்டி, கையாலே பண்ண கரண்டி. எதுவுமே மிஷின் ஒர்க்கே கிடையாதுங்க. எல்லாமே வந்துட்டு கையாலே பண்ண அந்த காலத்துக்கு. இது வெட்டெழுத்து கூட இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மேங்கோ ஷேப்பில் இருக்கக்கூடிய பிராஸில் ஒரு பிளேட் மாதிரிங்க. நீங்கள் சும்மா ஒரு சோப் பீஸாக வச்சுக்கலாம். கீழே ஏதோ ஸ்டாண்ட் இருந்திருக்கு, அது இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து ஷோ பீஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பூ வைக்கிறதுக்கு, அப்புறம் விளக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இது ஒரு பூத்தட்டு தான், உள்ள ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கும். இதெல்லாம் ஓப்பன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக நல்ல பீஸாக தாங்க இருக்குது, கண்டிஷனாக தான் இருக்குது, பாலிஷ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஃப்ளவர் போட்டிருக்கும். இந்த மாதிரிலாம் ஓப்பன் ஒர்க் நம்ம பூஜை தட்டு முன்னாடி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதிலே இங்கே பாருங்கள் மயில் உள்ள டிசைன், மயில் போட்டு ஃபுல்லாக சுற்றி ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் பிராஸில் பண்ணக்கூடியது பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஆன்டிக் பீஸ் இல்லை, கொஞ்சம் மீடியமான ஏஜ் தான், நல்லா ஒர்க் பண்ணி எடுக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சங்கு, நம்ம வந்துட்டு போனாட்டி நிறைய சங்கு போட்டோம், எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. அது மாதிரி இது வந்துட்டு ரொம்ப ஆன்டிக் பீஸான சங்கு. நம்ம போனாட்டிலாம் பார்த்தது குட்டி குட்டி சங்கு தான். இந்த மாதிரி பெரிய சங்குல நல்ல வெங்கலங்க, கட்டி வெங்கலம், இதெல்லாம் ரொம்ப ரேருங்க. நல்ல ஆன்டிக் சங்கு, ஒன்று ஒவ்வொரு டிசைனு. இது ரொம்ப ஆன்டிக் பீஸுங்க. இது கொஞ்சம் மீடியமான இது பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணனால இந்த மாதிரி ஒரு கீரல் இருக்குது பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வச்சுக்கிறதுக்கு, சந்தனம் இல்லைன்னா குங்குமம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். இதுவும் வந்துட்டு பிரான்ச் தான், அதாவது கட்டி வெங்கலம் தான். குட்டியாக இருந்தாலுமே நல்ல வெயிட்டாக இருக்குது. எல்லாரோட ஃபேவரட் மினியேச்சர்ஸுங்க. இந்த வாட்டி நமக்கு வெங்கலம் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம பிராஸில் தான் வந்துட்டு மினியேச்சர்ஸ் நம்ம சேல் பண்ணோம். இந்த வாட்டி நமக்கு பிரான்ஸ்லேயே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பிரான்ஸில் ரொம்ப மட்டும் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இங்கே பாருங்கள் மினி சைஸ்லேயே அண்டா, இந்த மாதிரி மினி அண்டாலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போமா? எல்லாமே வந்துட்டு ஆன்டிக் பீஸுங்க. மினி இங்கே பாருங்கள் செம்பு, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆன்டிக் பீஸுங்க. இங்கே பாருங்கள் குட்டி டப்பா, இதுவுமே வெங்கலம் தான். பாருங்கள் டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டியாக உட்காந்து பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியலனா நான் ஃபோட்டோ கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்துட்டு அந்த காலத்து ஆன்டிக் பீஸுங்க. இதெல்லாம் பாருங்கள் குட்டி பானை, மினி பானை, எல்லாமே வெங்கல பீஸு. இது பாருங்கள் குட்டியாக ஒரு பானை மாதிரி. அப்புறம் இது பாருங்கள் காது வச்ச பவுல்லே குட்டி, எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுல்ல. எல்லாமே வெங்கல பீஸ் தான். இதெல்லாம் பாருங்கள் கீழே 3 ஸ்டாண்டு வச்ச குட்டி, இது ஒரு பவுல் மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேருங்க, எப்பயாச்சும் தான் இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அப்புறம் நம்ம சங்கன வெட்டா, எவ்வளோ பெரிய சங்கன வெட்டாலும் நம்ம போட்டோம், அதில் எவ்வளோ குட்டி மினி சங்கன வெட்டா பாருங்கள், நல்ல ஆன்டிக் பீஸுங்க. குட்டி காப்பர் சம்பு, அந்த டிசைனே பாருங்களேன் எவ்வளோ சப்பையாக வந்து இருக்குதுன்ட்டு. அப்புறம் இது பாருங்கள் பூஜை தட்டுலேயே குட்டி பூஜை தட்டு. நான் ஏன் கையில் வச்சு காட்டுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவு தெரியும். இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக தான், எல்லாமே குட்டி, இதெல்லாம் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். அப்புறம் இது பாருங்கள் ஒரு மயில், மொத்தம் 13 பீஸ் இருக்குதுங்க. 13 வந்துட்டு செட்டாக தான் கொடுப்பேன். நிறைய பேர் ஒரு பொருள் வந்துட்டு கேட்குறீங்க இந்த மாதிரி மினியேச்சர்ஸில். ஆனால் மினியேச்சர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஹோல் செட்டாக தான் கிடைக்கும். இந்த 13 நீங்கள் ஒரே டைமில் புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி டைம்லேயே டக்குன்னு புக் ஆயிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காய் நறுக்கி போடக்கூடியது தான். கேரளா சைடில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் வந்துட்டு சாப்பாடுக்கு முன்னாடி இதில் கழுவி யூஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்களாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ சாஃப்ட் பிராஸுங்க. பிராஸ் தான் மெட்டீரியல், ஆனால் பார்க்க பிரான்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் 7.8 இன்ச் இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. ஏன்னா நாட்டாம செம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. நாட்டாம வந்துட்டு கிளம்பும் போது இதில் தான் தண்ணி குடிப்பாங்க. நம்ம நிறைய மூவிலலாம் பார்த்துருப்போம். நீங்கள் தமிழ் மூவிலாம் பார்த்துருந்தீங்கன்னா இதில் நிறைய தமிழ் மூவியில் இந்த மாதிரி நாட்டாம செம்பு இருக்கும். அதுதான் இது. இது ஃபுல்லாக நம்ம பால் இல்லைன்னா தண்ணி குடிப்பாங்க நாட்டாம்பலம், அந்த இதுதான் இது. பார்த்துக்கோங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது. பிரான்ஸ் தாங்க இதோட மெட்டீரியல். அந்த காலத்து பால் கேனுங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இதோட ஜாயினிங்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கையாலே ஜாயினிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஜாயினிங் கொடுத்துருந்தாங்கனாலே அந்த காலத்துக்குள்ளது. கீழேயும் அதே தான். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிங்க, ஒரு 100 இயர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக இருக்கும் இதோட ஓல்டு. பாருங்கள் உள்ளேயுமே பால் கேன் தான். இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். செம்மையான ஆன்டிக் பீஸ் தாங்க இது. அதாவது தூண்டாமணி விளக்கு, தூண்டாமணி விளக்குலேயே மேலே அன்னம் வச்சது. நம்ம போன வாட்டி தூண்டாமணி விளக்கில் வந்துட்டு அன்னம் இல்லாமல் பார்த்தோம். இது தூண்டாமணி பெரிய சைஸுங்க. நம்ம போன வாட்டி பார்த்ததெல்லாம் குட்டி சைஸ், இது வந்துட்டு ரொம்ப லார்ஜ் சைஸு. இதெல்லாம் பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. நம்ம வாஷ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே நம்ம ஆயில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். செம்ம வெயிட், அதனால் தூக்கி உங்களுக்கு காட்டக்கூட கஷ்டமாக இருக்குது. பயங்கர வெயிட்டுங்க. செயினும் நமக்கு அட்டாச்சாக தான் கொடுத்துருக்கு. செயின் ஆல்சோ அந்த காலத்துக்குள்ள செயினுங்க. இப்போ இந்த மாதிரி செயின்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துலேயே பின்னிருக்காங்க பாருங்க. செயின் ஆல்சோ பிரான்ச் தான், ரெண்டுமே பிரான்ச் தான். அதாவது வெங்கலத்தில் பண்ண விளக்கு தான். பயங்கர வெயிட்டு. இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பத்திர மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.